நமக. மூவகை உயிர்கள். சைவ சித்தாந்தத்தில் உயிர்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி சிந்திப்போம். சைவ சித்தாந்தத்தில் உயிர்கள் மூவகை உயிர்களாக சொல்லப்படுகின்றன. அவை சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். சகலர் என்பவர்கள் ஆணவ மல பிணிப்பு தூளமாய் வன்மையாய் உள்ள உயிர்கள் சகலர் எனப்படுகின்றனர். சூக்குமமாய் மென்மையாய் உள்ள உயிர்கள் பிரளயாகலர். அதிசூக்குமமாய் மிக மென்மையாய் உள்ள உயிர்கள் விஞ்ஞானகலர். அதாவது ஆணவம் அதிகமாக பற்றி இருந்ததுன்னா அது சகலர், லைட்டாக மென்மையாக இருந்ததுன்னா அவங்க பிரளயாகலர், ரொம்ப மென்மையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க விஞ்ஞானகலர். சகலர் என்பவர் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்காலும் பிடிக்கப்பட்டவர் சகலர். பிரளயாகலர் மாயை இன்றி ஏனைய ஆணவம் கண்மத்தால் பிணிக்கப்பட்டவர்கள். விஞ்ஞானகலர் ஆணவ மலம் ஒன்றினால் மட்டுமே பிணிக்கப்பட்டவர்கள். சகலர் பிரகிருதி மாயா புவனங்களில் வாழ்ந்து அங்குள்ள போகங்களை நுகர்வார்கள். பிரளயாகலர் அசுத்த மாயா புவனங்களிலும் விஞ்ஞானகலர் சுத்த மாயா புவனங்களிலும் வாழ்ந்து அங்குள்ள போகங்களை நுகர்வார்கள். பிரளயாகலருக்கும் விஞ்ஞானகலருக்கும் மாயை இல்லை எனும்போது எந்த மாயையும் இல்லை என்ற கருத்தில் கொள்ள வேண்டாம். முக்குண வடிவை கொண்ட பிரகிருதி மாயை அவர்களுக்கு இல்லை என்ற பொருளில்தான் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.